நான் யூடியூப் தொடங்கி போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து காட்டு யானை வந்துடுச்சு ஊருக்குள்ள அப்படின்ற வீடியோ தான் போட்டிருப்பேன். இப்போ ஒரு வாரமாகவே என்னோட ஃபோன் வந்து ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவும் இதே காட்டு யானை வந்த வீடியோ தான். 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, காட்டு யானை வந்து போயிருக்கு. ஆனால் நாங்கள் யாரும் யானை வந்து பார்க்கல. பக்கத்து வீட்டில் லைட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் பயத்தில் வந்து வீட்டுக்கு வெளியில் வரவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். கரெக்டாக அந்த கால் தடம் மட்டும் நான் நல்லா காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் தான், போகிற வழியில் தான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, நான் சாணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 3 பலாப்பழத்தையும் சாப்பிட்டு இருக்குது. எங்கள் வீட்டு வழியாக போனப்போவும் எங்கள் வீட்டு மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன பலாப்பழம் இருந்தது. அதையும் சாப்பிட்டுருது. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வாழை மரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குத்தி விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தது. ஸோ எப்போவுமே வந்து காட்டு யானையை பற்றி நான் வீடியோ போட்டாலே ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். மனுஷங்களை எதுவுமே பண்ணாமல் அதோட பசிக்கு அது சாப்பிட்டு போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.